அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் சமாதானம், அவனது பேரருளும் பெரும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. இறைவன் மிகப்பெரியவன், மனிதன் மிக சாதாரணமானவன். இந்த விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீட்லயும் சரி, சமூகத்திலையும் சரி, எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. ஆனா மனுஷனுக்கு என்ன நினைப்பு வந்துருது, நான் ரொம்ப பெரிய ஆளு, நான் யாரு தெரியுமா? அதனோட தாக்கம் ஒவ்வொரு வீட்லயும் சண்டை நடக்கும்போது தெரியும். நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இறைவன் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர். இதோட பொருள் உணரக்கூடிய பாக்கியம் கிடைச்சிச்சுன்னா அந்த சண்டை அங்க வராது. எனவே எல்லாருடைய இல்லங்களிலும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறையட்டுமாக என்று துவா செய்தவர்களாக. நான் ஒரு டீச்சரா வேலை செஞ்சுட்டுதான் 2017 அரசு ஆசிரியர் பணியை அன்புமகள் அனிதா நீட் அப்படிங்கிற தேர்வு தோல்வியினால 1176 மதிப்பெண்கள் பெற்று மரணித்த போது அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்து தொடர்ந்து நெருக்கடிகள்னால அப்படிப்பட்ட ஒரு அரசு பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை ராஜினாமா பண்ணிட்டு தொடர்ந்து சமூக களத்துல 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளை சந்தித்து பெண் பிள்ளைகள் பாதுகாப்புங்கிற பரப்புரையை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பேருக்காகவோ புகழுக்காகவோ இந்த உலகத்துல வழங்கப்படக்கூடிய விருதுகளுக்காகவோ ஓடின காலங்கள் ஒண்ணு இருந்துச்சு இஸ்லாத்துக்கு முன்னாடி. இந்த உலகம் நமக்கான அங்கீகாரத்தை தரவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டோம். தாழ்த்தப்பட்ட சாதி, ஒடுக்கப்பட்ட சாதி, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல அப்படி இருக்கு. இறைவனுடைய காலில இருந்து பிறந்ததுனால நீ தாழ்த்தப்பட்டவன். இப்ப நான் திரும்ப கேள்வி கேட்டேன், அப்ப உங்க இறைவன் அவனோட கால் அவ்வளவு கேவலமானதா? அந்த காலில இருந்து பிறந்த வந்த மனுஷன்லாம் இவ்வளவு கேவலமா தாழ்த்தப்பட்ட அப்படின்னு இருக்கணும்னா அப்படின்னு நாங்க பள்ளிக்கூட நாட்கள்ல கேள்வி கேட்டோம். அதுக்கான பதிலாம் கிடைக்கல. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமைகள். இவ்வளவு கூட்டம் ஒண்ணு சேர்ந்திருக்கோமே, யாராவது இவங்க பெரிய அடிமை, இவங்க சின்ன அடிமைன்னு சொல்ல முடியுமா? இவங்க பெரிய வீடு வச்சிருக்காங்க, பங்களா வச்சிருக்காங்க, அதனால இவங்க பெரிய அடிமை. இவங்க ரோட்டோரமா படுத்து கிடக்காங்க, அதனால சின்ன அடிமைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராக இருந்தாலும், எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும், எவ்வளவு கருப்பா இருந்தாலும், இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் அடிமைகள், அவ்வளவுதான். இந்த மிகப்பெரிய பாக்கியம் உணர்கிற போது இஸ்லாத்தினுடைய வெளிச்சம் எங்களுக்கு கிடைச்சது. ரசூலுல்லாஹ்வினுடைய தியாக வாழ்க்கை நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னைக்கு அவங்களை இந்த கண்களால பார்க்க போறோங்கிற பரிதவிப்பு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இந்த உலகம் ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல நடக்கிற பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற எதுவும் பெருசு இல்ல. எனவே அதை விட பெரிய வேலைகள் நமக்கு எதுவும் இல்ல அப்படிங்கிறது விளங்கும் போது இஸ்லாம்ங்கிற வெளிச்சம், அதை உணரக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அப்படி இஸ்லாம் கிடைக்கும் போது சாதி கிடையாது, வர்க்கம் கிடையாது, நீ யாரு நான் யாருங்கிறது கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது அப்படிங்கிறது விளங்கும் போது ஒரு பெரிய சிறகு முழிச்சு பறக்கக்கூடிய விடுதலை கிடைச்சது. அதன் வழியாக இஸ்லாத்தை அடைந்தோம். அதனுடைய விளக்கங்களை, அதனுடைய உணர்வுகளை ஒரு கூட்டத்திலேயோ என்னுடைய வாழ்நாள் முழுக்கையோ வார்த்தைகளால விளக்கிட முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த நன்றி உணர்வை அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தான். பகரமா அல்லாஹ்வுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்காக வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? அளவு கடந்த பாசம் நேசம் அல்லாஹ் மீது. கண்ணுல பார்க்க முடியலையே தவிர ஒவ்வொரு நாளும் ஒரு பொழுதும் உணர்றோம். நினைச்சது கைக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் எப்படி நடத்தி தர்றான் அப்படிங்கிறத உணரும் போது என்ன செய்யறது? நான் அதுக்கு பதில் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு நேசத்தை நான் யாருக்கிட்ட காட்ட முடியும்? கண்ணுல பார்க்க முடியலையே, தொட்டு உணர முடியலையே, காதுல கேட்க முடியலையே, நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோர்களுக்கும் உணவளிக்கிறதன் மூலமாக, உணவளிக்க சொல்லி தூண்டுறதன் மூலமாக, அவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமாக இறைவன் மீது உள்ள பாசத்தை நேசத்தை என்னால காட்ட முடியும். அப்ப இறைவன் மீது நேசம் வச்சிருக்கிறதுக்கு கட்டாய கடமை 5 வேளை தொழுகை, குர்ஆன் அது நம்மளை வழி நடந்தது, பொருள் உணர்ந்து படிக்கிறோம். செயல் வடிவத்துக்குன்னு வரும்போது இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறது என்னோட கருத்து அபிப்பிராயம். நடக்கிறது பத்தல. முஸ்லிம் சமூகத்துல இன்னும் விதவைகள் இருக்காங்களே, எப்படி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் செய்தது எப்படி? யாருக்கும் தெரியும்ல வரலாறு. ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயது, அன்னை கதீஜா அவர்களுக்கு 40 வயது, 15 வயசு வித்தியாசம். 2 திருமணங்கள் செய்து குழந்தைகளோட தனியா நிக்கிறாங்க விதவை பெண்மணியாக. எவ்வளவு பெரிய சுன்னத்! இந்த விஷயத்துல நம்ம சமூகம் அலட்சியமாக இருக்குதோ அப்படின்னு நான் பாக்குறேன். இங்க விதவை பெண்மணிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. 4-5 குழந்தைகள், 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள், ஊட்டச்சத்து குறைபாடோடு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவங்க ஏற்கனவே கஷ்டத்துல இருக்காங்க. சாப்பாடு கொடுக்கறதே கஷ்டமா இருக்கு. குடும்பத்தை நடத்த முடியல.
அந்த பிள்ளைகளுக்கான ஊட்டச்சத்து குறைபாடுல சில பிள்ளைகள் மரணிக்கிறார்கள் நோய்வாய்ப்பட்டு. மிக கடினமான இந்த சர்வைவல்ல நாங்க ஒவ்வொரு ஊர்ல எடுத்துக்கிட்டு இருக்கோம். விதவைகள், கைவிடப்பட்ட பெண்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. தலாக்குகளோட எண்ணிக்கை ஆயிட்டு இருக்கு. தனித்தனியா நிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்யறது? அவங்க திசை மாறிடாம, அவங்கள ஒரு பெண் தனியா நிக்கிறான்னா 10 ஆண்களுடைய கூட்டம் அங்க வைக்குது. அதுல இருந்து அவளை பாதுகாக்கணும். 10 சகோதரிகள் அங்க நின்னாதான் அந்த 10 ஆண்களை துரத்த முடியும். அப்ப அவங்கள பாதுகாக்கிறதுக்கான திட்டங்கள்ல பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி எடுக்கும்போது பெண் பிள்ளைகள் பாதுகாப்புன்னு எடுக்கும் போதுதான் எனக்கு இஸ்லாம் கிடைச்ச போது விளங்குச்சு. நான் சின்ன வயசுல இருந்து எந்த பாதுகாப்பை தேடிட்டு இருந்தனோ, சின்ன வயசுல இருந்து எந்த பாதுகாப்பு கவசத்தை தேடிக்கொண்டிருந்தனோ, பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக எந்த ஆயுதத்தை தேடிக்கொண்டிருந்தனோ, பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதை தீர்வாக தேடிக்கொண்டிருந்தனோ, பெண்களுடைய பாதுகாப்புக்கான கருதுகோள் இதுதான் அப்படின்னு எந்த விஷயத்தை தேடிக்கொண்டிருந்தோமோ அந்த விஷயம் கிடைத்தது. சுபஹானல்லாஹ், இஸ்லாத்தின் வழியாக முன்கூட்டிய பாதுகாப்பு. அப்படி என்ன பெண் பிள்ளைகளுக்கு முன்கூட்டிய பாதுகாப்பு என்ன? எடுத்த உடனே முதல் பாதுகாப்பு உடை. எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் இந்த ஃபர்தா, இந்த ஹிஜாப். எங்க போனாலும் மேட்சுக்கு மேட்சா எதையும் தேட தேவையில்லை, டிசைனரா தைக்க தேவையில்லை, அடுத்தவங்க இதை பாக்குறதுக்காக இவ்வளவு காஸ்ட்லியா எடுக்கணுங்கிற அவசியம் இல்ல, டெய்லரோட உயிரை போய் அக்க தேவையில்லை, இப்படி தைச்சு கொடுங்க அப்படி தைச்சு கொடுங்கன்ட்டு மிக எளிமையாக ஒரு லூஸான ட்ரெஸ். சில சமயம் நம்ம வெயிட் போடுவோம், சில சமயம் இழைச்சு போய் கிடப்போம். எப்படி இருந்தாலும் கம்ஃபர்டபுளான உடம்பை இருக்காத ஒரு ட்ரெஸ் இந்த ஃபர்தா. பெண்களுக்கே ஆன பெரிய அருட்கொடை அப்படிதான் சொல்லணும். 2, 3 பிள்ளைகளை பெற்று எடுக்கும் போது அனைத்தும் மாறும். அதுக்கான பெரிய அருட்கொடை இந்த ட்ரெஸ். அது போக ஹேர் ஸ்டைல். என்ன ஹேர் ஸ்டைல் பண்றது? தலை குளிக்கணுமா? தினமும் என்ன தேய்ச்சிட்டு வெளியே பின்னி போட்டு போனா நல்லா இல்லையா? இப்ப தினமும் தலை குளிக்கணும், அப்பதான் முடி அழகா இருக்கும், அப்பதான் நம்ம பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் அவசியமே இல்லை. பாட்டில் நிறைய எண்ணெயை ஊத்திட்டும் அழகா மேல துணியை போத்தி கொண்டு நம்ம சௌரியத்துக்கு போகலாம் வரலாம். இதுதான் உண்மையான விடுதலை. நான் எப்படி இருக்கிறனோ அது நான் அப்படியே இருப்பேன். அதை நான் மற்றவர்களுக்காக மாற்ற தேவையில்லைங்கிறதா உண்மையான விடுதலை. ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது இன்னும் இந்த பெண்கள் இந்த வெக்க காலத்துல கசகசன்னு இதை போட்டுக்கிட்டு இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்களே அப்படிங்கிற பிரச்சாரம் மேலோங்கி நிற்கும் போது நானும் இப்படி யோசிச்சிருக்கேன் ஒரு காலத்துல. இன்னும் பஸ்ல இந்த பெண்கள் எல்லாம் எப்படி இந்த காலத்துல இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போறாங்க, பாவம் அடிமை கூட்டமாக வச்சிருக்காங்கன்னு எனக்கும் தோணி இருக்கு. ஆனா இதை யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு சுபஹானல்லாஹ், எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு சுதந்திரம், எவ்வளவு விடுதலை. அடுத்தவங்க என்ன பார்த்து என்ன நினைப்பாங்கன்ற கேள்வி அடிபட்டு போச்சு பாத்தீங்களா? அங்கதான் அந்த பிரிவென்டிவ் சேஃப்டி மெத்தட் இஸ்லாம் எனக்கு தந்தது. அந்த பிரிவென்டிவ் சேஃப்டி மெத்தட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, எதுக்காக இந்த ஹிஜாப், இந்த ஃபர்தா அல்லது லூசான ஒரு மேல் உடை அப்படிங்கிற கலாச்சாரத்தை பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் வெளியில போகும்போது யார் கண்களுக்கும் அழகாக தெரிய வேண்டாம், உங்களோட உடல் அமைப்பு வெளியே யாருக்கும் அழகாக தெரிய வேண்டாம், அதை வெளிக்காட்ட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பொக்கிஷமானவர்கள், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கிறதுக்காக கொடுத்தாங்க. இப்ப இந்த கூட்டத்துல இங்க இருந்து பார்க்கும் போதே ஜிக்கு 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 என் கண்ணுக்கு நிறைய தெரியுது லைட் வெளிச்சத்துல. எல்லாருமே அவங்களோட ட்ரெஸ் செக் பண்ணுங்களேன், அழகாக செக் பண்ணுங்க. நாங்களும் இந்த கலாச்சாரத்துல இருந்து வந்த ஆட்கள் தான். எத்தனை பேரோட ஃபர்தால ஸ்டோன் ஒர்க் இருக்கு, ஜிகு ஜிகுன்னு இருக்கு, ஏதோ ஒண்ணு ஒட்டி இருக்கு. எத்தனை பேரோட மக்கனா ஷால்ல ஏதோ ஜிகு ஜிகுன்னு ஒர்க் பண்ணிருக்காங்க. எம்ப்ராய்டரி போட்டது கூட அவ்வளவுக்கா ஜிகு ஜிகுன்னு தெரியாது. ஆனா ஸ்டோன் ஒர்க், கண்ணாடி, அப்புறம் முத்து, பாசி, இது எல்லாமே ஜிகு ஜிகுன்னு தெரியும். ஜிமிக்கி, ஜிகுனா எல்லாத்தையும் ஃபர்தால கொண்டு வந்துட்டாங்க. நாம் மதரசாக்களில் வேலை செய்கிறோம், ஆசிரியர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த ஜிகு ஜிகு ஃபர்தாக்களை தவிர்க்க முடியலையே, என்ன காரணம்? நம்ம பிள்ளைகள் மதரசால படிக்கிறாங்க, மதரசாக்கு தான் போறாங்க. ஆனா அந்த ஃபர்தா பிளைனாக இல்லாமல் ஜிகு ஜிகுன்னு இருக்குது, என்ன காரணம்? ஏன்னா கடைகள்ல இன்னைக்கு பிளைன் ஃபர்தா கிடைக்க மாட்டேங்குது, பிளைன் ஷால்ஸ், பிளைன் மக்கனாஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு விதத்துல அது டிசைனராக ஆக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? யார் ஆக்குனாங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்லைன்னு சொல்றாங்களே விசாரிக்கும் போது. இப்ப புதுசா எங்க இருந்து எல்லா ஃபர்தாவும் ஜிகு ஜிகு ஜிகுன்னு ஸ்டோன் வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு மக்கனா போட வேண்டிய அவசியமே இல்லை. 3 வயசு பிள்ளை மக்கனா போடணுமா? 3 வயசு பிள்ளை ஹிஜாப் போடணுமா? குழந்தை, பெண் குழந்தை தேவையில்லை. ஆனா அந்த குழந்தைக்கு நான் அழகுக்காக முஸ்லீம் கல்ச்சர் ட்ரெஸ் மாட்டி விடுறேன்னு சொல்லி கடையில ஜிகு ஜிகு ஜிகுன்னு கலர் கலரா ஸ்டோன் வச்சு கொடுக்குற மக்கனா வாங்கி மாட்டி விட்டு பழகிடுறோம். அது வளர வளர அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தயவு செய்து சிறு குழந்தைகளுக்கு நீங்க ஹிஜாப் வாங்கி தரேங்கிற பேர்ல இந்த ஜிகு ஜிகுன்னு வாங்கி மாட்டாதீங்க. நீங்க அப்படியே கண்ணை வந்து இங்க இருந்து அங்க அப்படியே கொண்டு போனோம்னா 100க்கு 95% சிறு பிள்ளைகள் ஜிகு ஜிகு மக்கனா தான் போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகள் மட்டுமா போட்டிருக்காங்க? சின்ன பிள்ளைகள் மட்டுமா?
இந்த மதரசாக்களுக்கு படிக்க அனுப்புற பிள்ளைகள் மட்டும் பிளைன் மக்கனால போவாங்க, வருவாங்க, அவங்க ஒரு யூனிஃபார்ம்ல இருப்பாங்க. ஆனா வீடுகளுக்கு கல்யாணத்துக்கு போகும்போது அவங்க எப்படி போறாங்க நிக்காகளுக்கு? நாங்க அதையும் சர்வே எடுக்கிறோம். கல்யாண பிள்ளை கம்மியான ஸ்டோன் வச்சுட்டு போட்டுருக்கா. நம்ம வீட்டு பிள்ளைகள் தான் ஏகப்பட்ட சிகிச்சைக்கு கூட போறாங்க வர்றாங்க. இது என்னது? அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று குரான் சொல்கிறது. ஆனால் நம்ம போடக்கூடிய அந்த டிசைனர் ஃபர்தா சிகிச்சுக்கு அதுல பாடி ஃபுல்லா ஃபர்தால பிளைனா இருந்தா கூட கைக்கு மட்டும் ஒரு பட்டி வச்சிருப்பாங்க பாருங்க. கைக்கு மட்டும் ஒரு ரவுண்டா ஜிகு ஜிகுன்னு வைக்கிறது ஒர்க்கு. ஆரி ஒர்க்கு. இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சதுனே தெரியல.